துரந்தர் 2 துரந்தர் ரிவெஞ்ச் இந்த படத்தை நான் ப்ரீஷோவில் தான் பார்த்தேன். ஸோ படம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து அந்த 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது நம்ம அந்த லைஃப்குள்ளேயே போன மாதிரி இருந்தது. ஸோ அதை விட இது இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக நம்ம அந்த படத்துக்குள்ளே போனோம். ஸோ ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீக்வன்ஸுமே பார்த்திங்கன்னா அப்படியே செதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம அஜய் தோவல் இருக்கார், அவரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா மாதவன் கொடுத்துருக்காரு, அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ரன்வீர் சிங் நான் இதுக்கு முன்னாடி அவர் படம்லாம் பெருசாக பாலிவுட்டில் நான் அதாவது பார்த்துருக்கேன், பட் பெருசாக பார்க்கல. பட் எனக்கு துரந்தர் பார்த்ததுலேருந்து இந்த ஆக்டர் எப்படி இவரை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி நடிச்சிருக்காரு, இவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மைண்டில் எனக்கு தோணுச்சு. ஸோ நிறைய இந்த படத்தில் பாசிட்டிவ் நிறைய இருக்குது. ஸோ அதை விட எனக்கு இதில் நெகட்டிவும் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரூ ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. பட் படத்துக்குள்ளே நடக்கிறதுல ஒரு கற்பனைகள் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் என்ன வந்திருக்கோ அந்த எக்ஸாக்ட் அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சனை அதே மாதிரி ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அங்கே என்ன டிட்டோவாக இருக்கோ அதே மாதிரி எடுத்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம தமிழோ ஹிந்தியோ பட் நம்மளுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா அந்த படத்தை நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். ஸோ அதே விஷயம் தான் இந்த படம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2000 கோடி கூட அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஸோ அந்த ஒரு ஏஜென்ட் பார்த்திங்கன்னா அவரோட லைஃப் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, அது இல்லாமல் அவங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் என்ன எப்படி இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் கூட இருக்க ஒரு ஏஜென்ட்டே எப்படி சில சிச்சுவேஷனால் ஸோ அவங்களே கொல்றதுக்கும் சான்சஸ் இருக்குன்றது எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக அதை ப்ராக்டிக்கலாக எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இம்பாசிபிளாக இருக்கும், திடீர்னு கார் இப்படி பறக்கும், ஸோ லாங்லேருந்து தண்ணியில் குதிப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு கன்னோடு வராங்க, ஷூட் பண்ணுறாங்க, ஸோ கன்னு மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வேறு கன்று சொல்கிறாங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஸோ நம்புற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்பையோட லைஃப்பை சூப்பராக எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு ஒரு ஆர்மி மேன் கஷ்டப்படுறது தெரியாமலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் தான் நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் புரியும். ஓகே, இது இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸோ இங்கெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இருக்குன்ட்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஸோ நார்மல் ஒரு மசாலா படம் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் இப்போ அமரன் வந்தது ஒரு படம், அமரன் ஒரு படம் வந்தது, அது ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்மி ஒரு ஃபயராக ஒரு படம்னு பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக வரல. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லா படத்தையுமே சாப்பிட்ருச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம வேறு எந்த படத்தையும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இதோட விஷயம் என்னென்னா ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த படம் ஒவ்வொரு சினிமையும் உங்களுக்கு புரியணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் செகண்ட் பார்ட்டை போயிட்டு நீங்கள் தேட்டரில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லாங்குவேஜை பற்றி கவலைப்படாதீங்க, கீழே நானே சப்டைட்டில்ஸ் தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் அந்த உங்களுக்கு லாங்குவேஜ் நீங்கள் அந்த ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். லாங்குவேஜை வச்சு நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ தமிழ்லேயும் வந்திருக்கு. ஸோ அதனால் இது உங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூவும் வராதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா 100க்கு 100 தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு லேக் ஆகலை. ஏன்னா சின்ன விஷயம் லேக் ஆனால் கூட ஆமாம் லேக் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். பட் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னென்னா, நம்ம இவர் வந்தார், நம்ம ஹீரோ துரந்தர் இருந்தார், அவரோட கசின் ஒருத்தனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்தது. அந்த இடத்துல நான் ஏதோ கமர்ஷியலாக மசாலா படம் மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி கொண்டு வரல. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த படத்தில் எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஸோ போயிட்டு தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.